தமிழகம் முழுக்க இஸ்லாமியர்களோடு இணைந்து இந்த பாரத தேசம் பண்பாட்டால், கலாச்சாரத்தால், ஒற்றுமை உணர்வால் அனைவரையும் பாரத தாயின் பிள்ளைகளாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது என்ற நல்ல கருத்தை நம்முடைய பாபுஜி சுவாமிகள் எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். நான் கோவை வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் அவரை சந்திப்பது என்பது எங்களுக்குள் நடக்கிற ஒரு இயல்பான நடவடிக்கை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாகசக்தி அம்மன் பீடத்தில் தரிசனம் செய்துவிட்டு பாபுஜி சுவாமிகளோடு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இணைந்து பயணிப்பது என்கிற ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைத்த பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு வெறும் 5000 ரூபாய் தான் இழப்பீடு என்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். இது தமிழக விவசாயிகள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியதோடு தாவேக ஆட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை விவசாயிகள் சாலைகளிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஆளுமையற்ற முதல்வரால் தான் இப்படி தவறான நடவடிக்கையை ஏற்படுத்த முடியும் என்பதை நிதர்சனமா நாங்கள் பார்க்கிறோம். இதே நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாண்புமிகு முதல்வர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்களுடைய ஆட்சியில விவசாயிகளுக்கு நாங்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னதை இன்றைக்கு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுடைய வங்கி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் மீது உள்ள அக்கறையை நடைமுறையில் நாங்கள் காட்டியிருக்கிறோம். அப்ப நடைமுறையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய பாஜகவுடைய மகாராஷ்டிரா அரசு ஒரு பக்கம் வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயிகளை இன்றைக்கு போராட வைத்து அவர்களுடைய வயிற்றில் நெருப்பை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிய தாவேக திரு விஜயுடைய ஆட்சி ஒரு பக்கம். இது ரெண்டையுமே தமிழக மக்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாயை 2500 ரூபாய் உரிமை தொகை தருமை அப்படின்னு வாக்குறுதி அளித்தார். ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 ரூபாயை தருவதற்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். நீங்க பாஜகவுடைய மகாராஷ்டிரா அரசை நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் முக்கியமந்திரி மகாஜி பெஹனி லடிக்கி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அனைத்து பெண்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தேர்தல் வந்த பொழுது வாக்குறுதியை கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு 1500 ரூபாய் உயர்த்துவோம் சொன்ன மாதிரி தேர்தல் முடிந்த அடுத்த மாதத்திலிருந்து இன்றைய தேதி வரை எல்லா பெண்களும் 1500 ரூபாய் பயனாளிகளாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2500 ரூபான்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்க முடியாம தடுமாறுகிற தமிழக முதல்வர் விஜய் ஒரு பக்கம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது இன்னொரு பக்கம். இதையும் தமிழக மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து பெண்களுக்கும் தமிழகம் முழுக்க பேருந்து பயணம் இலவசம்னு திரு ஜோசப் விஜய் சொன்னார். இன்றைக்கு அது நடவடிக்கையில் இருக்கான்னு கிடையாது. பெண்கள் எல்லாம் கோபத்தோடு நம்பிக்கை துரோகத்தை விஜய் செய்து விட்டார் என்ற வருத்தத்தோடும் இருக்கிறார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்த 3வது நாளில் இருந்து அந்த மாநிலத்தின் மாண்புமிகு முதல்வர் திரு சுவந்த அதிகாரி அவர்கள் மாநிலம் முழுக்க அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து எதை வாக்குறுதியா கொடுத்தோமோ அதை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டிட்டோம். இன்றைக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் எல்லா பெண்களும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். அது தமிழகத்தில் உள்ள ஊடகங்களுக்கும் தெரியும், தமிழக முதல்வருக்கும் தெரியும். ஆனா இங்க அந்த நடவடிக்கையில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தமிழகம் என்பது மின் மிகை மாநிலம். கடந்த காலங்களில் மின்வெட்டு என்பது இல்லாமல் இருந்தது. ஆனா தாவேக ஆட்சி வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு, கடுமையான வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த சூழல்ல மின்வெட்டு என்பது ஏழை பாளைகளிலிருந்து நடுத்தர மக்களிலிருந்து எல்லோரும் தவிக்கிறார்கள். எல்லாம் சாலைக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த மின்வெட்டு கொடுமையை இன்றைக்கு வரை சரி செய்ய முடியாமல் மின்துறை அமைச்சர் நிர்மல் குமாரா இருக்கட்டும்,
அல்லது முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களாக இருக்கட்டும் கண்டுகொள்ளாமல் வெறும் ரீல்ஸ் அரசியலை செய்கிறார்கள், ரீல்ஸ் அரசை நடத்துறாங்களே தவிர ரியாலிட்டி என்ன மக்களுக்கு என்ன வேதனை பிரச்சனை இருக்கு என்பதை கண்டுகொள்ளலை. மேற்கு வங்கத்திலும் இதே போன்றுதான் ஆட்சி அமைந்தது. 2 பேரும் ஒரே நாளில் தானே தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் பாருங்க, அது மின் மிகை மாநிலம் கிடையாது. கடந்த மம்தாவுடைய ஆட்சியில மின் தட்டுப்பாடு உள்ள மாநிலமா இருந்துச்சு. ஆனால் ஆட்சி அமைத்த இந்த 1 மாத காலத்திற்குள் மின் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா அலுவலகங்களிலும் எல்லா வீடுகளிலும் 24 மணி நேரமும் தேவையான மின்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கு. அதனால தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதை எப்படி நடவடிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால், அதை ஒரு ஈகோவாக பிற நபர்களிடத்தில் கேட்பதை அவர் நினைக்காம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்களிடத்தில் பேசி தமிழகத்திலிருந்து அந்தந்த துறை அமைச்சர்களை அந்த மாநிலத்திற்கு அனுப்பி தேவையான வழிகாட்டுதல்களை பெற்று இந்த நடவடிக்கை எடுத்தால் தமிழக மக்கள் மிகச் சிறப்படைவார்கள். அப்படி இல்லாம தான் தோன்றித்தனமாக தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற சினிமா டைலாக்கை இங்கு பேசினால் இவர் சொன்ன வாக்குறுதியில் எப்படி தோற்று போனாரோ அப்படி இவருடைய ஆட்சியும் தோற்று போகும். மக்கள் கொதிப்புக்குள்ளாவார்கள். மக்களின் நலனின் மீது அக்கறை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தன்னுடைய அமைச்சர்களை அனுப்ப வேண்டும். இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. யாருக்கும் எங்கேயுமே ஈகோ இல்லை. பாஜகவுடைய மாநிலங்களுடைய பல முதல்வர்கள் தமிழகத்திற்கு வந்து அம்மா உணவகத்தை பார்த்து இது மாதிரி எங்க மாநிலத்திலும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த வரலாறு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். மக்களுடைய சேவைக்காக எதை யார் செய்தாலும் அது நல்லதாக இருந்தால் அந்தந்த மாநிலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவோம். இன்றைக்கு 21 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிறது என்றால் மக்கள் இத்தனை பெரிய வாக்குகள் இத்தனை பெரிய ஆதரவு கொடுத்ததற்கு காரணம் பரந்த மனப்பான்மை இருக்கிறது. அந்த பரந்த மனப்பான்மை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வேண்டும். அப்படி இல்லாமல் குறுகிய மனநிலையோடு இருந்தால் இந்த விவசாயிகளில் இருந்து சாதாரண ஏழை பாலை பெண்களிலிருந்து அத்தனை பேரும் கொடுமைக்குள்ளாவார்கள். இந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் உடனடியாக பாஜக மாநிலங்களுக்கு அமைச்சர்களை அனுப்பி அவர்கள் எப்படி நடைமுறையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த வெற்றிக்கான வழியை கண்டறிந்து தமிழகத்தில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அதே போன்று தமிழகம் முழுக்க இன்றைக்கு பாலியல் குற்றங்கள்ல இருந்து கொலை குற்றங்கள்ல இருந்து கடுமையான அளவிற்கு இன்றைக்கு மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்ய போகிறார்? சிங்க பெண் படைன்னு ஏதோ அமைக்கிறேன்னு சொன்னார். அது தள்ளிக்கொண்டே போகிறது. அதற்கு எப்பொழுது தீர்வு வரும் என்பது எங்களுடைய முதலாவது கேள்வி. போதைப் பொருள் கட்டுப்பாடுக்கு என்று ஒரு தனியான ஒரு கட்டமைப்பை காவல்துறையில் ஏற்படுத்தணும்னு சொன்னார். அதை ஏன் ஏற்படுத்தல? முதல் கையெழுத்து இந்த 2 கையெழுத்து இருந்துச்சு. முதல் கையெழுத்தே இன்றைக்கு நடவடிக்கையில் இல்லைன்னா தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போன்று இந்த கையெழுத்தே நடவடிக்கை இல்லாவிட்டால் இவர் சொன்னதை எப்படி நடைமுறைப்படுத்துவார் என்ற கேள்வி இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால உடனடியாக பெண்களின் மீது கை வைத்தால் கை வைக்கக்கூடிய அந்த பாதகர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை மூலமா காட்டணும். ஆனா நீங்க பாருங்க, கோவையில ஒரு சின்ன குழந்தைய 10 வயசு பிள்ளைய கற்பழிச்ச அந்த கொடூரர்களை வெறும் கைய கால உடைக்கிற மாதிரி மாவு கட்டு போட்டு. ஆனா உங்க தாவேக்கா நிர்வாகிகள்